கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். இன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். எவ்வளவு ஒரு வைராக்கியமாய் தாவீது அந்த இடத்துல சொல்லியிருப்பார் பாருங்க. அதற்கு மேல் வசனம் பாருங்க, 2ஆம் வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர் அநேகராய் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும், உன்னை ஆண்டோர் மறந்துட்டாரு, உன்னை ஆண்டோர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப இகழ்ந்து பேசுவாங்க. நம் வேதனை நம் இருதயத்தை நொறுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இனி உன்னை நீ என்ன செய்ய போற, இன்னியெல்லாம் நீ மேல வரமாட்ட, நீ அவ்வளவுதான், நீ முடிஞ்சது, உன்னையெல்லாம் ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, நீ எதுக்கு சும்மா ஆண்டவர் ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லலாம். ஆனா நமக்குள் வாழ்கிற அந்த நம்பிக்கை, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தோடு ஆண்டவர் சமூகத்துல நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, யார் எங்களை வேணா சொல்லட்டும், ஆண்டவரே எங்கிட்ட ஆண்டவர் இல்லை, என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாருனால யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா நமக்குள் வாழ்கிற தேவனாகிய கர்த்தரின் வல்லமை அறிஞ்ச பிள்ளைகள் சொல்லணும், நீர் என் தேவன், நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிற தேவன் நீர் மாத்திரம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்கேயும் போகல மகளே, நான் உன் கூடயே தான் இருக்கிறேன், உன்னை சுற்றியே தான் இருக்கிறேன். எவ்வளவாய் சத்துரு பெருகினாலும் சரி, உனக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, நான் என்ன செய்யறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ எந்த அளவுக்கு நீ அறிக்கை செய்து செய்து என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார்னு சொல்ல சொல்ல அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உன் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன். நம்மளை கீழே தள்ளுற தேவன் அல்ல, நம்ம வேண்டான்னு சொல்ற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், யார் எந்த மனிதர்கள் எந்த ஜனங்கள் நம்மளை கைவிட்டாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக நம்மளை தேவன் தலை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், நிமிரச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கூட நம்ம கூட தேவன் நடக்கிறத எல்லா கண்களும் காணுங்களாம். ஏன்னா நம்மளை அற்பமாய் பார்க்கிறதுக்கு முன்பாக தான் கர்த்தர் தலை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால சங்கீதக்காரன் தாவீது தேவனிடத்துல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாரோ அதை காட்டிலும் நம்ம அதிகமாய் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாக நம்மளை தலையை உயர்த்துவது மாத்திரமல்ல, நம்மளை பெருகச் செய்கிற தேவன், ஆசீர்வாதத்துல நிரப்புற தேவனா இருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு